அந்தர் பல்டி அடித்தார் எடப்பாடி. அதிர்ச்சியிலே ஆதரவாளர்கள். நண்பர்களே, நம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிமுக என்பது மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திலேயே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்ற பின்பு அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி. அதாவது புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் தற்போது மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தது. அழிவு பாதைகள், அதாவது பாதாள குழிக்குள்ளே விழுந்து கிடக்கிறது. இதற்கெல்லாம் முழு காரணம் யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் காரணம் என அதற்கு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்களும் குற்றச்சாட்டை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் நமது எஸ்.பி. வேலுமணி தரப்பு பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்துகளையும் வாங்கிவிட்டார்கள். அதாவது பொதுக்குழு உறுப்பினர்களில் 2 பங்கு பேர் கையெழுத்து போட்டால் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். எஸ்.பி. வேலுமணிக்கும் சி. விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவாக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமிக்கு திடீரென பயம் வர ஆரம்பித்து விட்டது. பொதுக்குழுவை கூட்டினால் நம்முடைய பதவிகளை பறித்து விடுவார்களோ என்ற பயத்தில் நேற்றைய தினம் அந்தர் பல்டி அடித்திருக்கிறார் எடப்பாடி. அதாவது இதற்கு முன்பு வரைக்கும் நான் அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பதவியிலிருந்து நீக்குகிறேன், கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையில் அவருடைய பதவிகளை பறித்து விடுவேன் என எடப்பாடி பழனிசாமி சொல்லி வந்திருந்தார். ஆனால் நேற்று தினம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கத்தை வளர்த்திருப்போம், அனைவரும் ஒன்று சேருங்க, நம்மளுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம். எந்த கட்சியில்தான் பிரச்சனை என்பது கிடையாது. நம்மளுடைய பிரச்சனை என்ன, அதை நாம் தனிப்பட்ட முறையிலே பேசி தீர்த்து கொள்ளலாம், அனைவரும் வாருங்கள் என அந்தர் பல்டி அடித்திருக்கிறார். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.